செக்மேட். என்னோட அன்றாட வாழ்க்கையில் என் அறிவை நான் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர்த்துட்டு, அந்த அறிவை மேம்படுத்த புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஆனால் நான் பெருசாக புத்தகம் வாசிக்கிறவங்கலாம் இல்லைங்க. ஆனால் எழுத்தறிவு பெற்ற ஒரு சமூகம் படிப்பதை விட கேட்பதை விரும்புகிறது என்பது ஓரடி பின்னோக்கி செல்வதாகும். வாசிப்பு எப்போதுமே மனிதர்களுக்கு மிக இன்றியமையாத ஒரு குணம். புக்ஸுங்கிறது நம்ம அப்படியே அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கிறோமாங்கிறது நம்ம யார் அப்படிங்கிறது தான். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எதுவுமே யோசிக்கலேன்னு சொல்கிறது ஒரு பொய். நான் ஏதோ அப்போ தோணுது அப்படி பேசுகிறேன்னு சொல்கிறதுலாம் போய் உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறது தெரியும். நீங்களாலாம் யோசிக்கல, யாருமே யோசிக்கல. உங்கள் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் இந்த ஊரில் பிறந்தீங்க, இந்த ஊரில் வளர்ந்தீங்க, இந்த ஃபேமிலியில் வளர்ந்தீங்க, இந்த காஸ்ட்டில் பிறந்தீங்க. உங்கள் வீட்டில் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஊர் ரிலீஜன்லாம் என்னென்னு சொல்லி கொடுக்கும், செக்ஸ்னால் என்னென்னு சொல்லி கொடுக்கும், லவ்னா என்னென்னு சொல்லி கொடுக்கும், எது குட் எது பேட்னு உங்களுக்குள்ள ஒரு அசஸ்மெண்ட் வரும். ஸோ உங்கள் அசஸ்மெண்ட்டை நீங்கள் இன்னும் பெருசாகிக்கணும்னா, உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இல்லை நீங்கள் யாருங்கிறத கரெக்டாகவே கண்டுபிடிக்கும். நீங்கள் யாருங்கிறது என்னென்னா, யார் சொல்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன் நானாக நினச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஷுட் ரீட் புக். ரன்னிங், ஜாகிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம பாடியை நம்மளை ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் புக் படிக்கிறது அதையும் தாண்டி நம்ம மைண்டுக்கு நிறைய விஷயத்துக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. புக்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேர் இந்த உலகத்துலேருந்து வேறொரு உலகத்துக்கு போய் அங்கே தாங்கள் விரும்புகிற விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சில பேர் புத்தகம் வாசிக்கிறதால புத்தகங்களில் இருக்க கதாபாத்திரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அதோட வாழ்க்கை முறைகள்லாம் நல்லா அறிஞ்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் புத்தகம் வாசிக்கிறதால நம்முடைய உணர்வுகளை இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, புதிய பரிமாணங்கள்லையும் அதை பார்க்க முடியுது. அது சரி, புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்படி தான் எல்லாரும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் நானே உங்ககிட்ட அப்படி தான் சொன்னேன். ஆனால் ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க மேலே நம்ம திணிக்கக்கூடாது. அந்த விஷயம் நமக்கு பிடிச்சதாக இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அது அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சரி, இப்போது புத்தகம் வாசிக்க விருப்பம் இல்லாதவங்க அதை வேறு எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கதை கேட்குறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய நாவல்ஸ் வாசிக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு விஷுவலாக பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல சினிமாவுக்கு போய் பார்க்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரியான மீடியமில் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் மைண்டில் இன்னும் பெட்டராக ஸ்டோர் ஆகும். நம்ம புத்தகம் வாசிக்காமல் போகிறதால சில நல்ல விஷயங்கள்லாம் இழந்துருவோம். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் புதிய அறிவு வளர்ச்சி. அதாவது ஒரு புக்கை நம்ம வாசிக்கும் போது அதில் நிறைய புதிய நுணுக்கமான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மனக்குவிப்பு. அதாவது ஒரு புக்கை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கான அறிவு புக் படிக்கும்போது நமக்கு அதிகமாக வளரும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெக்காபுலரி, அதாவது மொழித்திறன் மேம்படுது. நம்ம ஒரு புக்கை படிக்கும்போது அந்த புக்கில் இருக்க புது வார்த்தையெல்லாம் பார்த்தோன்னா அந்த புக்கில் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னது, எதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அந்த வார்த்தையை நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்மளோட வெக்காபுலரியும் மொழித்திறன் பயன்பாடும் மேம்படுது. உணர்ச்சி புரிதல் குறைவு. இது என்னன்னா, ஒரு கதாபாத்திரத்தோடையும் அவங்க வாழ்வியலோடையும் அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாயிரும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிந்தனைகள்லாம் ரொம்ப கம்மியாயிருங்க. ஒரு புக்கு படிக்கும்போது நம்மளோட கற்பனை திறன் பயங்கரமாக மேம்படும். நம்ம யோசிக்கிற விஷயங்கள்லாம் நம்ம நினச்சி பார்க்கறத விட தாண்டி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிரும். புதிய உலகங்கள், புதிய விஷயங்கள்லாம் நம்மளா கற்பனை பண்ணிக்கிறதுலாம் ரொம்பவே கம்மியாயிரும். இதெல்லாம் புக்கு படிக்கிற எல்லாருக்குமே நிகழ்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வேறு விதமாக கூட கற்றுக்கலாம். அதாவது ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், இல்லை ஒரு மனுஷனை சந்தித்து அவங்க மூலமாக உங்கள் வாழ்வியல் அனுபவத்தால் கூட கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பயுமே அறிவை வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விதத்தில் கற்றுக்கலாமே தவிர்த்துட்டு இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் பெருசாக புக் படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கான சந்தர்ப்பமோ எனக்கு சரியாக அமையலைங்க. ஆனால் புக்ஸ் படிக்கிறதால இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு நான் படிக்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இனிமேல் ஒரு புக் படிக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நான் படித்த புக்கில் வந்த சுவாரஸ்யமான கதைகளோட கூடிய விரைவில் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.